بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتون إلا وأنتم مسلمون. இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இலக்குன்னு இருக்கக்கூடியதாக தான் இருக்குது. சில பேர் ஆசைப்படுறாங்க நான் என்னென்னா ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு, சில பேர் ஆசைப்படுறாங்க நான் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ட்டு, சில பேர் நான் லாயர் ஆகணும், நான் பியூட்டிஷியன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு இலக்குன்னு இருக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஆனால் அந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் தான் வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்களே தவிர மறுமைன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்று அப்போ அவங்க சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்போது அன்றைய காலத்தில் பெற்றோர்கள்லாம் இருக்கிறாங்களே தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி சோறு ஊட்டுவாங்க? நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மாக்கா வரான் பூச்சாண்டி வரான் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி சோறு ஊட்டுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்டில் பசங்க விளையாண்டுட்டு இருப்பாங்களே அதை காமிச்சு சோறு ஊட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் இன்றைய காலத்து பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோனை காமிச்சு இந்த ஃபோனை பாருன்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா சோறு ஊட்டக்கூடியவர்களாக இருக்காங்க. அன்றைய காலத்தில் பெற்றோர்களுக்கு எப்படி ஃபோன் யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கிட்ட ஃபோன் எடுத்துகிட்டு கொடுப்பாங்க, இது எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கு பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் என்னன்னா எப்படிலாம் ஃபோன் யூஸ் பண்ணுன்ட்டு எல்லாமே தெரிஞ்சிருக்குது. நம்மளுக்கு தெரியாததெல்லாம் அந்த பிள்ளைங்க கிட்ட போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்க, இது எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டால் அந்த பிள்ளைங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குதுங்க. அந்த அளவுக்கு இன்றைய காலத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறாங்க. இன்னும் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, 5 வளையாதது 50 வளையுமா அப்படின்ட்டு. அந்த பழமொழி என்ன சும்மாவா சொன்னாங்க? சின்ன வயசுலேருந்தே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஃபோனை காமிக்காம நேர் வழியில் நல்லபடியாக நம்ம இதெல்லாம் நீ செய்யணும், இதெல்லாம் நன்மை இதெல்லாம் தீமை அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக சின்ன வயசுலேருந்தே வளர்த்துட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த பிள்ளை என்ன பண்ணா நேர்வழி பெற்றோம். சின்ன வயசுலேருந்து ஃபோனை கொடுத்து வளர்த்தாங்க இல்லை அப்படின்னா அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும், ஃபோனை பார்த்துக்கிட்டே தான் வளரும். குறிப்பிட்ட வயசு வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க பெற்றோர்கள் சொல்லுவாங்க, என் பிள்ளை எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ட்டு. அப்போ இதில் யார் செஞ்ச தவறு? சின்ன வயசுலேயே இவங்க தானே ஃபோனை கொடுத்து வளர்க்குறாங்க, அதுக்கப்புறம் புலம்பி என்ன பிரயோஜனம் இருக்குது என்று சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் என்ன அப்படின்னா இப்போது சின்ன பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பருவ வயது அடையிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தன்னுடைய பெற்றோர்கள் ஃபோனை தான் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு பருவ வயது அடைஞ்சதுக்கப்புறம், அதாவது அந்த டீனேஜ் வயசு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய பெற்றோர்கள் கிட்ட அவங்களுக்குன்னு ஒரு ஆசை வந்துடும், எனக்குன்னு தனி ஃபோன் வேணும், எனக்குன்னு தனி ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்துடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு அவங்க பெற்றோர்கள் கிட்ட கேட்பாங்க, எனக்குன்னு தனியாக ஃபோன் வாங்கித்தாங்களே, என் ஃப்ரெண்டுலாம் ஃபோன் வச்சுருக்கா, அவளுக்குன்னு தனியாக ரூம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ரூம் அமைச்சுத்தாங்களா அப்படின்னுவாங்க. அப்போ அவங்க பெற்றோர்கள் சொல்லுவாங்க, சில பேர் வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்த்துருப்பாங்களா, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி கொடுத்துருவாங்க. இன்னும் சில பேர் வீட்டில் கண்டிஷனாக வளர்ப்பாங்க, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. உடனே அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுன்னா ரொம்ப அடம் பிடிக்கும், சாப்பிடாம தூங்காமல் ரொம்ப அந்த பெற்றோர்களை போட்டு டார்ச்சர் பண்ணும். அதனாலே என்ன பண்ணுவாங்களாம், அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஃபோனை வாங்கி கொடுத்துருவாங்க. ஃபோனை வாங்கி கொடுக்குறாங்களே அப்போ தான் அவங்களோட சீரழிவின் ஆரம்ப கட்டமாக இருக்குது. ஃபோனை வாங்கி கொடுத்தோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அதில் என்ன வரும்னே அவங்களுக்கு தெரியாது, எல்லாமே இங்கிலீஷ்லேயே போட்டிருப்பாங்க, அதில் என்ன இருக்குதுன்னு கூட படித்து பார்க்க மாட்டாங்க. நிறையா கண்டிஷன்ஸ் கேட்குமா, அதில் என்ன பண்ணுவாங்கன்னா டிக்ளைன் அக்செப்ட்னு இருக்கும், எல்லாத்துக்கும் அக்செப்ட்னு கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணி உள்ளே போயிடுவாங்க. அவங்களுக்கும் தனி ஜிமெயில் ஐடி அவங்க பேர் போட்டு ஒரு ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணோன்னையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, கேம் ஏற்றுவாங்க. என்ன கேம் தெரியுமா, ரம்மி சர்க்கிள், இல்லாட்டி பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், லூடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு என்னன்னா கேம் ஏற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்னொரு சைடு என்னன்னா எல்லாருமே தானே சோஷியல் மீடியா வச்சுருக்காங்க, நானும் சோஷியல் மீடியா வச்சுக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்ம வாங்கும் போதெல்லாம் ஒன்றும் சோஷியல் மீடியா இருக்காது. நம்மளா போயிட்டு இன்ஸ்டாகிராம்னா எல்லாமே சோஷியல் மீடியா ஏற்றினா மட்டும்தான் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போவாங்களா, ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனதுக்கு அப்புறமே
போன உடனே ஃபர்ஸ்ட் வர ஆப் என்ன தெரியுமா, இன்ஸ்டாவாக தான் இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போது இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும்போது வலா துல்கு பி ஐதிக்கும் இல்லை தஹ்லுகத்தி, உங்களுடைய கைகளில் நாசத்தின் பக்கம் அழைக்காதீர்கள்னு சொல்கிறானா. இப்போ நீங்கள் ஃபோன் வாங்கும்போது சோஷியல் மீடியா எல்லாமே உங்கள் ஃபோனில் என்ன இருக்கவா செய்து? இல்லை நம்மளா தானே போயிட்டு அந்த சோஷியல் மீடியாவை ஏற்றக்கூடியவர்களாக இருக்கும். இன்னும் வந்து என்ன அப்படின்னா இப்போ தான் இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப வந்து ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடியதாக இருக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டிக்டாக்னு ஒரு ஆப்பு, எல்லாருக்குமே சொல்லணும் அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். டிக்டாக்ல என்னென்னலாம் பண்ணலான்னு எல்லாருக்குமே தெரிய தான் செய்யுது. ஒரு 15 செகண்டுக்கு வந்து நீங்கள் வந்து என்னன்னா அந்த டிக்டாக்ல வந்து என்ன பாடலாம், டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லா வசதிகளும் அந்த டிக்டாக்ல இருந்துச்சு. கொஞ்சம் என்னன்னா எல்லாமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் டிக்டாக் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சைனாவில் பைட் டான்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து என்னன்னா தனி மனுஷனோட திறமையை வந்து நாங்கள் வந்து இந்த டிக்டாக் மூலியமாக வெளியிடுறோம், அதனால தான் டிக்டாக் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிக்டாக் ஓப்பன் பண்ணாங்க. கொஞ்ச நாள்ல என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப வந்து டிக்டாக்ல அரைகுறை ஆடைகள் அணிந்து ஆபாசமான வீடியோக்கள்லாம் டிக்டாக்ல வரதால என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தோனேஷியாவில் 1,70,000 குழந்தைகளுக்கு வந்து இது வந்து உகந்ததா இல்லை, ஏன்னா அதில் ஆபாசம்லாம் வருதுல்ல. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டிக்டாக்கை ஜனவரி 29, 2020 வந்து டிக்டாக்கை வந்து பேன் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு வந்த ஆப் தான் என்னன்னா ஷேர் சாட்டு. ஷேர் சாட்டையும் பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஷேர் சாட்டு எப்படி இன்ஸ்டாகிராம் இருக்கோ அதே மாதிரி ஷேர் சாட் இருக்குது. அதுலேயும் ரொம்ப நிறைய எல்லாமே ரொம்ப அது வந்து சீர்கெட்டு போயிடுறதால ஷேர் சாட்டும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதையும் பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த ஆப் தான் இந்த இன்ஸ்டாகிராமும் ஸ்னாப் சாட்டும். இந்த இன்ஸ்டாகிராம் எந்த அளவுக்கு கேடு இருக்கோ அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்னாப்பு வந்து என்னன்னா கேடாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இன்ஸ்டாகிராம் 100% கேடுன்னு வச்சுக்கோங்க, ஸ்னாப்பும் அதே மாதிரி 100% கேடாக தான் இருக்குது. அப்போது பெற்றோர்களே உங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை, இன்ஸ்டாகிராமில் மாற்றி மொத்தடி வாங்க எல்லா பொறுக்கிகளும் இந்த ஸ்னாப்பில் வந்து பொறுக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியா ஸ்னாப்பில் ஸ்ட்ரீக்ஸா என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இன்ஸ்டாகிராமில் எந்த அளவுக்கு வந்து சீர்குலைந்து போகிறாங்களோ அதே மாதிரி இந்த ஸ்னாப்லேயும் சீர்குலைந்து போகக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் பெற்றோர்கள் நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க ஸ்னாப்பில் வந்து என்னென்னா ஃபில்டர் வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம், வேறு என்னது நிறைய அது வந்து கிளாரிட்டி நல்லாயிருக்கும், நல்ல ஃபோட்டோஸ்லாம் அந்த சூப்பராக இருக்கும், நம்ம எடிட் பண்ணி எல்லாத்துலேயும் இந்த ஸ்னாப்பில் வந்து ஃபோட்டோலாம் எடுக்கலாம், அதுக்காக மட்டும்தான் ஸ்னாப் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க. ஆனால் ஸ்னாப்லேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேயும் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுறாங்க, ஸ்னாப்பில் ஸ்ட்ரீக்ஸ் போடுறாங்க. ஸ்னாப்லேயும் என்னென்னா மெசேஜ் பண்ணலாம், ஸ்னாப்லேயும் வாய்ஸ் கால் பண்ணலாம், ஸ்னாப்லேயும் வீடியோ கால் பண்ணலாம். அப்படியே எந்த அளவுக்கு தெரியுமா ஸ்னாப்பு வந்து கேடு கெட்டதாக இருக்குது, இன்னும் வந்து நம்ம சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். இதே போன்ற ஏராளமான ஆப்களும் இருக்கக்கூடியதாக தான் இருக்குது. இன்னும் வந்து என்ன அப்படின்னா ஒரு கணவன் மனைவி, ஹரியானாவை சேர்ந்த ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, கப்பிள்ஸு. அவங்க வந்து ஒரு வயிறு பிஸ்னஸ் பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்க பிஸ்னஸில் வந்து ரொம்ப லாஸ் ஆகிடுது. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஒரு பிளான் போடுறாங்க. என்னன்னா வந்து அவங்க மனைவி வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்க வந்து வீடியோஸ்லாம் நிறைய விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க கணவன் சொல்கிறாங்க நீ ஃபஸ்ட்டு வந்து ஆபாசமான பேச்சுகளை வச்சு போட்டு நீ வீடியோ வந்து லீக் பண்ண அப்படின்றாங்க. உடனே அவங்க வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து பேச்சின் மூலமாக ஆபாசம் இருக்குது அவங்க வந்து போட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து வெளியிட்டுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அரைகுறை ஆடைகள் அணிந்து அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோ வந்து லீக் பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ லீக் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா என்கிட்ட வந்து தனிமையில் வந்து பேசலாம் 1 மணிக்கு 2 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனிமையில் பேசலாம், ஆனால் எனக்குன்னு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் கட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தனிமையில் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ லீக் பண்ணுறாங்க. லீக் பண்ணதுக்கப்புறம் ஒரு கோடீஸ்வர பையன் வந்து என்ன பண்ணுறான்னா இவன் வந்து மாட்டிக்கிட்டான், இவன் வலையில வந்து மாட்டிக்கிட்டான். மாட்டினதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த பையன் வந்து அந்த பையனும் இந்த மனைவியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லாட்ஜுக்கு வந்து போகிறாங்க. இதை வந்து கணவன் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த பையனுக்கு தெரியாமல் வீடியோ எடுக்கிறான். வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோடீஸ்வரன் பையன் இருக்கால அவனை வந்து ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இந்த வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நீ வந்து நாங்கள் கேட்குற அமௌண்ட்டை நீ இப்போ எங்களுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னா நாங்கள் வந்து என்ன பண்ணிடுவோம்னா இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து லீக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து ரொம்ப வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மிரட்டக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்போது இந்த ஃபோன் மூலியமாக எந்த அளவுக்கு சீர்குலைந்து போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் என்ன அப்படின்னா ரசூல்லா வந்து சொல்கிறாங்க நான் வந்து 2 சாராரை வந்து நான் வந்து பார்த்ததில்ல. ஒருத்தவங்க யார் அப்படின்னா மாட்டு வால் இருக்குல்ல அந்தமாரி ஒரு சாட்டையை வச்சுக்கிட்டு மக்களை அடித்து துன்புறுத்திட்டு இருப்பாங்களாம் அவங்களையும். இன்னொரு சாரார் வந்து யாருன்னா பெண்களாம், அதாவது அவங்கள ஆடை அணிந்தும் எப்படி இருப்பாங்கன்னா நிர்வாணமாக இருப்பாங்களாம். அவங்களுடைய தலை வந்து ஒட்டக திமில்களை போன்று இருக்குமா, தூரத்தில் சொர்க்கத்தின் வாசம் வருமா, அந்த வாசத்துக்குள்ளே அவங்க வந்து நுகர மாட்டாங்களா. அப்போது இன்றைய காலத்தில் எப்படி ஆடைகள் அணிகிறாங்க நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காலத்தில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மெல்லிய உடை அணிந்து தான் வெளியே செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் வந்து என்ன அப்படின்னா தனிமையாக இருக்கிறவங்களுக்குலாம் டிண்டரு பம்பிள்ன்ட்டு ஒரு ஆப்பு,
ஓகேவா. அந்த ஆப்பில் என்னன்னா ராட்னியால், கலிஃபோர்னியாவை சேர்ந்த ராட்னியால்கலான்ட்டு ஒருத்தவன் வேர்ல்டு டெலிவிஷன் ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ கண்டக்ட் பண்ணுறான். அவனோட பேச்சு, ஆபாசமான பேச்சுகளால் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்க மொத்த பொண்ணுங்களோட மனசுலையும் இடம் பிடிச்சிடுறான். அப்போ அந்த பொண்ணுங்களோட மனசுலலாம் நினைக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பையன் தான் எனக்கு வந்து டேட்டிங் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா டெய்லிக்கும் ஒவ்வொரு பெண்கள் கூட என்ன பண்ணுறான்னா டேட்டிங் போகிறான். போன பொண்ணுங்க திரும்பி வர மாட்டேங்கிறாங்க. இது வந்து ஒரு போலீஸ் கேஸ் ஆயிடுது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரியுது இவன் வந்து ஒரு சீரியல் கில்லர் அப்படின்ட்டு. அதாவது சீரியல் கில்லர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் போலீஸ்க்கு தெரிஞ்சு 7 பேர் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னா 7 பேர் மறைஞ்சிட்டாங்க இவனால் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு வந்து தெரியுது. ஆனால் அன்அஃபிஷியலாக போலீஸ்க்கு தெரியாதது 130 பேர் அவன் வந்து என்ன 130 பெண்களை கொலை செஞ்சுருக்கிறானா. இன்னும் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டிப்ரெஷனாக இருக்கீங்களா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து ஏதாவது கஷ்டமாக இருக்குதா, உங்களுக்கு ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வைப்லி ஃப்ரெண்ட் ஆப்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த வைப்லி ஃப்ரெண்ட் ஆப்பில் என்ன பண்ணுறாலாம் அந்நிய பெண்கிட்டையும் அந்நியாரங்கள்கிட்டையும் நம்பரே இல்லாமல் பேசலாங்க. நம்ம அது வந்து நம்பர்லாம் வேணும்னு அவசியமே இல்லை. ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். உடனே வந்து என்னென்னா நிறைய பொண்ணுங்களோட இதெல்லாம் வருமா, அதில் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு ஃப்ரெண்டாக ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா போக அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஆபாசமான பேச்சுக்கள் வந்து பேசக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்போது என்ன தெரியுமா ஆகுது, அந்த இடத்துல பெண்களுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்போது அந்த பையன் வந்து என்னென்னா அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு எல்லோ கலரில் ஒன்று ரோஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். அது வந்து ரோஸ் கிடையாது, அது வந்து என்னென்னா ஒரு அவங்களுக்கு அமௌண்ட் போயிட்டே இருக்கும். அந்த பெண்ணுக்கு டெய்லிக்கும் அந்த என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லிக்கும் காசு கட்டி அந்த பெண்கள் கிட்ட வந்து பேசக்கூடியவர்களாக இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வாய்ஸ் காலில் 1 நிமிஷம் பேசுனீங்க அப்படின்னா 19 ரூபா தருவாங்களாம். அந்த பொண்ணு வந்து ஒரு பையன் கிட்ட வந்து என்னன்னா 10 நிமிஷம் வீடியோ கால் பேசினாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு 10 நிமிஷத்துக்கு 500 ரூபா வந்து அந்த பொண்ணுக்கு தரக்கூடியவர்களாக இருப்பாங்களாம். அப்போ போன் மூலியமாக எந்த அளவுக்கு வந்து விபச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்காங்க. இது சொல்றாங்களே ஃப்ரெண்ட் ஆப் இதை பார்த்தா ஃப்ரெண்ட் ஆப் மாதிரியா தெரியுது, இதை பார்த்தா மாமா ஆப் மாதிரி தெரியக்கூடியதாக இருக்குது. இன்னும் வந்து என்ன அப்படின்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்றான், அல் ஐனானி தஸ்னியானி, மனிதனுடைய 2 கண்களும் விபச்சாரம் செய்கிறது. வல் எதானி தஸ்னியானி, மனிதனுடைய 2 கைகளும் விபச்சாரம் செய்கிறது. வரிஜ்லானி தஸ்னியானி, மனிதனுடைய 2 கால்களும் விபச்சாரம் செய்கிறது. வல் ஃபுஜுசு யஸ்னி, இவைகள் அனைத்தையும் மறை உறுப்பு உண்மை அல்லது பொய்ப்படுத்துகிறது. அதாவது இப்போது இங்கே தானே நம்ம சொல்கிறோம், ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டோம்னா பொய் சொல்லி தப்பிச்சுக்கிறோம். ஆனால் மறுமையில் எப்படி தெரியுமா, வாய் பூட்டு போட்டப்பட்டோம் தெரியும்ல எல்லாருக்கும், வாய் பூட்டு போட்டுருவாங்க. என்ன ஒன்றா நம்மளோட உடல் உறுப்பு இருக்குல்ல அது எல்லாமே தான் வந்து பேசுமா. கண்ணால் என்ன விபச்சாரம் செஞ்சா அது வந்து கண்ணு வந்து சாட்சி சொல்லுமா, கையால் என்ன விபச்சாரம் செஞ்சா அது வந்து சாட்சி சொல்லுமா, காலால் என்ன விபச்சாரம் செஞ்சா அப்படின்ட்டு ஒவ்வொரு உறுப்புகளும் நீங்கள் செஞ்ச தீமையை வந்து தீமைக்கு வந்து சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்குமா. இன்னும் வந்து என்ன அப்படின்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் வந்து சொல்கிறான் என்ன அப்படின்னா யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, அந்நாளில் ஒரு மனிதன் விரண்டோடுவான். யாரை விட்டு? தன்னுடைய சகோதரனை விட்டும், உம்மிஹி வபி, தன்னுடைய தாயை விட்டும், தன்னுடைய தந்தையை விட்டும், ஸ்வாஹிபதிஹி வபனி, தன் உடன் இருந்தவர்களை விட்டும், தன்னுடைய பிள்ளைகளை விட்டும் ஒவ்வொரு மனிதனும் வந்து விரண்டோடக்கூடியவனாக இருப்பான். அப்போது அவன் செஞ்ச நன்மை வந்து அவனுக்குரியது, அவன் செஞ்ச தீமை வந்து என்னன்னா அவனுக்குரியதாக இருக்குது. அப்போது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இன்னொன்று சொல்கிறான், அஃபலா தப்பருனல் குரானை, நீங்கள் குரானை சிந்தித்து பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறாள். அப்போது அல்லாஹ் குரானை சிந்திக்க சொல்கிறான். ஆனால் இன்றைய காலத்தில் இருக்க பசங்களாம் என்ன பண்ணுறாங்க, குரானையா சிந்திக்கிறாங்க? என்ன டிவி என்ன கார் வாங்கலாம், என்ன ஃபோன் வாங்கினாங்கன்னா அதில் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னா சிந்தித்து பார்க்குறாங்க. பெண்களாக இருந்தாங்கன்னா என்ன ஃபோன் வாங்கலாம், என்ன ஸ்கூட்டி வாங்கலாம், அந்த ஃபோனில் கேமரா குவாலிட்டி தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் அதுவே நாம் வந்து ரமலான் மாதத்தை வந்து அடைய இருக்கிறோம். அந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக நன்மை செய்ய வேண்டும். எல்லாம் அது வருஷத்துக்கு 12 மாதம். அந்த 12 மாதத்தில் ஒரு மாதம் மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோன்பு வச்சுக்கிட்டு மற்ற 11 மாதமும் வந்து தீமையான விஷயத்தை வந்து செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த ரமலான் மாதத்தில் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க, டிவி ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க. குரான் அப்போ தான் தூசி தட்டி அப்போ தான் குரானை வந்து எதுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போது நாம் ரமலான் மாதத்தை வந்து அடையவிருக்கிறோம். அந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக நன்மை செய்து ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக, அதாவது ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றது, நரகத்தின் கதவுகள் மூடப்படுகிறது, ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.